வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், நேற்றைய மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி இருந்தது? எண்டிங் எப்படி சார் இருந்தது? நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக்சுவலி யூஎஸ் மார்க்கெட் இல்லையா, ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தோம். ஆனால் கர்ப் மார்க்கெட்ல கோல்டும் சில்வரும் சிறிதளவு, தங்கம் ஒரு $1.50 ஒரு அவுன்ஸுக்கு இறங்கி முடிவடைஞ்சது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாறுதல் இல்லை. அண்ட் தென் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் அந்த எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணியிருந்தாங்க. அது ஓவரா ப்ரெஷர் இருக்கு. எக்ஸ்போர்ட் இந்த பேனை ரிலீஸ் பண்ணுங்க, க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கன்னா யூஎஸ் கிட்ட இருக்க க்ரூட் ஆயில் வந்து ஈக்குவலன்ட் டு மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு யூஎஸ்லயும் ரிசர்வ்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சப்ளை ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ தட் ஆயில் மே கோ டவுன். தெரியல இன்கேஸ் அது நடந்தது அப்படின்னா. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரை இது கர்ப் ட்ரேடிங்ல பெரிய கர்ப் ட்ரேடிங்னா யூஎஸ் மார்க்கெட் இல்லை, எல்எம்இ மார்க்கெட்டில் லைட் மூவ்மெண்ட்ஸ் இருந்தது. பட் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது, செட்டில் ஆன் த சேம் ரேட். ஆனால் இன்று அதிகாலை தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட $4 இறங்கி இருக்கு. என்ன காரணத்துக்காக எடுத்துன்னா உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா முடிகிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் எக்கானமி கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கு. அதனால லிட்டில் பிட் கோல்டு ஒரு $4 பக்கம் இறங்கி இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயகுமார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு சில்வர் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகேங்க. சில்வர் இன்னைக்கு 42,886க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல்ல பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. அதாவது நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் ரொம்ப குறைவா இருந்ததுனால ஹைலோ நேற்று எடுத்து பார்த்தோன்னா மொத்தமே ஒரு $150 மூவ்மெண்ட் அப்படின்னா சில்வரோட இன்னைக்கு ப்ராஃபிட்டே குறைஞ்சிருக்கு. 42,886க்கு மேல எடுத்தால் மேல ஏறிச்சுன்னா டார்கெட் 42,916, கிட்டத்தட்ட வெறும் $30. யாரும் ட்ரேடே பண்ண போறது இல்லை. அதற்கு பதிலாக என்ன செய்யலாம், 42,916க்கும் 43,005க்கும் இடையில லெட்ஸே ஒரு 42,950, 45 இல்ல 50லயோ வெளியாகலாம். டார்கெட் 1 அதே நீங்க வச்சு வெளியாகும். செல்லிங் போகணும் அப்படின்னு 42,811க்கு செல்லிங் போகலாம். சரியா ஒரு $60-70 லாபத்துல வெளியாகிறது நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம ஓடியன் லிங்க் பார்த்தாங்க சார், இண்டெக்ஸ் வியூன்னு ஒண்ணு வருதுங்க சார். அதுல பாத்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் எனர்ஜி, எம்சிஎக்ஸ் மெட்டல், எம்சிஎக்ஸ் காம்ப்ளெக்ஸ் போட்டிருக்கு. 3 இதா பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த எம்சிஎக்ஸ் மெட்டல்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்குங்க, அந்த இண்டெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணலாம் சொன்னீங்க சார், விரிவா கொடுத்தாங்க. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஓவரால் அந்த அதாவது காப்பர், ஜிங்க், லெட், நிக்கல், அலுமினியம் மட்டும் இல்லாமல் let us include gold and silver. அதுவும் அது பேஸ் மெட்டல்ஸ், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் ரெண்டும் சேர்த்து தான் மெட்டல்ஸ் அப்படின்னு. எந்த அளவுல வால்யூமா இருக்கு, ஆவரேஜ் மூவ்மெண்ட்ஸ் என்ன மொத்தமா அப்படிங்கிறது தான் மொத்தமா சேர்த்து ஒரு இண்டெக்ஸா அது சொல்லுவோம். ஒரே ஒரு நம்பர்ல சொல்லணுங்கிறதுக்காக பேஸ் மெட்டல்ஸ் இண்டெக்ஸ், அதாவது மெட்டல்ஸோட இண்டெக்ஸ் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்றத வச்சு நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை வச்சு ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டா என்ன கேட்டா இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் தனியா பிரிச்சு பேஸ் மெட்டல்ஸ் தனியா பிரிச்சாங்க வேணாலும் செய்யலாம். அது கூட எல்லா கமாடிட்டிஸும் இறங்குது, பேஸ் மெட்டல்ஸ் அதனோட இண்டெக்ஸும் இறங்கி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம செல்லிங் போகலாமே தவிர இண்டெக்ஸை பார்த்து ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ற அவசியம் கிடையாது. அண்ட் தென் ஆயில் எனர்ஜியை பொறுத்தவரையில க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸை சேர்த்து காட்டுவாங்க. அக்ரியை பொறுத்த இருக்கக்கூடிய அக்ரி கமாடிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதனோட இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. சார், கோல்டு வந்து வீக் டிமாண்ட் டு ஷேக் சீசனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கோல்டு சொல்லிருக்காங்க. சோ இந்த டைம்ல வந்து கோல்டு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது எந்த அளவுக்கு நல்லது சார் as a tradersக்கு? சீசனல் ஸ்ட்ரென்த்தால கோல்டோட டிமாண்ட் குறையும் சொல்லிருக்காங்க. ஆப்வியஸா வந்து யூஎஸ் மார்க்கெட் ரஷ்யா உக்ரைன் டென்ஷன்ஸ் குறைஞ்சு சீசனல்னே எடுக்க வேண்டாம். நம்ம சீசனல் தான் நம்ம இந்தியாவில பண்டிகை காலம் அதனால ஏறும்னு சொல்லலாம். யூஎஸ்ல வந்து அந்த மாதிரி பண்டிகை காலம் அதனால கோல்டு வாங்குவாங்க விற்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. யூஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் முழுக்க கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சீசனல் டிமாண்டால கோல்டோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. பட் ஃபண்டமெண்டலா எடுத்து அதர் நியூஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட யுக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா முடிவார மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஹேஸ் டு கோ டவுன். இல்ல
திருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, யூஎஸ் எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங் ஆன மாதிரியும் தெரியல. இன்கேஸ் அதாவது ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நம்ம கோல்டு நல்லா இறங்கணும்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு மோட் தான். இப்போத்தி $1272 பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நம்ம செல்லிங் போகலாம், அது இருக்கும் தாராளமா பையிங்க போகலாம். சார் கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து ஜென்ரலா வந்து காமன் மித் ஏதாவது இருக்கா? காமன் மித் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கமாடிட்டி ட்ரேடிங் ஒன்லி ஃபார் லார்ஜர் ட்ரேடர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து கமாடிட்டில வந்து டிஃபிகல்ட் டு மேக் மணின்னு சொல்றாங்க. வியூவர்ஸ் அந்த மாதிரி ஜென்ரலா வந்து ஒரு இதே கிடையாது. ஈவன் லோ லெவல் இன்வெஸ்டர் கேன் டூ. ஒரு 5 கோடி 6 கோடி போட்டு பண்றவங்க இருக்காங்க, 50-200 கோடி போட்டு பண்றவங்க இன்னைக்கு இந்தியாவில இருந்து தான் இருக்காங்க. 2 லட்சம் போட்டு பண்றவங்க இருக்காங்க, 10,000 போட்டு பண்றவங்க இருக்காங்க. ஸோ இட் டிஃபர்ஸ். யாரு போட்டாலும் அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் குள்ள வரும்போது என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் முன்கூட்டியே தெரிஞ்சு ட்ரேட் பண்றதா இருந்தால் போதும். இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பிக் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ் ப்ராப்பரா வச்சுட்டு, கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் ப்ராப்பரா ஆல்கோ ட்ரேடிங் அவங்க ஓனர் ஆல்கோஸ் எழுதி அது தகுந்த மாதிரி ஒரு டீம் போட்டு மானிட்டர் பண்ணி பண்ணா இன்னும் நல்லா பண்ணலாம். ஆக்சுவலா மேலும் பேசலாம் சார். காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராகவன். வணக்கங்க. சொல்லுங்க ராகவன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஆக்சுவலா இப்போ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ட்ரேடிங்ல வந்து இப்போ நான் சில்வர் வாங்கியிருக்கேன். ஓகே. அது என்னங்க, அது ரேட் என்ன இன்க்ரீஸ் ஆகுமா? அது என்ன டார்கெட்? எந்த விலையில வாங்கியிருக்கீங்க ராகவன்? சில்வர் மைக்ரோ 42860 சார். 45 42860. பெரிய டிஃபரன்ஸ் வராது உங்களுக்கு. மார்க்கெட் இன்னைக்கு நீங்க மார்க்கெட் மார்னிங் ஓப்பன்லேயே கொஞ்சம் இறங்கும், அதனால நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இல்ல நான் ஹோல்ட் பண்ண ரெடி அப்படின்னா $1272 கோல்டு அது கீழே போற வரைக்கும் நீங்க இந்த பையிங் ஹோல்ட் பண்ணலாம். இல்ல $1272 பக்கம் போகும்போது சில்வர்ல நீங்க ஆவரேஜ், டபுள் ஆவரேஜ், ட்ரிபிள் ஆவரேஜ் பண்ணி ஸ்டாப் லாஸ் குறைச்சு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஐயூப். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயூப், உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கேள்வி வந்து கஷ்டமான கேள்வி சார். கான்ட்ராக்ட் பத்தி பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா வந்து ஸ்டேட் வந்து மேக்ஸிமம் இல்லையா? ஐயூப் சரியா மேக்ஸிமம் ஐயூப், கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க, சுருக்கமா கேளுங்க. அதாவது மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா? கான்ட்ராக்ட் டேட். ஹலோ, லாஸ்ட் கான்ட்ராக்ட் முடிகிற நாள் இல்லன்னா போகும். இது வந்து லாஸ்ட் வீக் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா சார் அவரோட தொடர்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சார். M6 க்ரூட் ஆயில் வந்து ரைசஸ் அபோவ் 5830 ஆன் உக்ரைன் கிரைசிஸ். அதாவது 5830 ரூபாய்க்கு வந்து கிரைசிஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து? ஆயில் பிரைஸ் ஆக்சுவலா இறங்கிட்டு தான் இருக்கு. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஒரு நாளைக்கு பேசுறது. நேற்று முந்தினத்தை கம்பேர் பண்ணி நேற்று ஏறி இருக்கும், அதை வச்சு அவங்க சொல்றது. பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டும் இல்ல, டவுன் ட்ரெண்டும் கன்ஃபார்ம் ஆகல. இட் இஸ் எ ஸ்லகிஷ் மார்க்கெட். ஸ்லகிஷ் மார்க்கெட்ல ஒரு 2 வாரம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தது. அப் ட்ரெண்ட் லாங் டேர்ம் ஸ்லகிஷ்ல கொஞ்சம் லைட் புல் ரன். இப்போ வந்து பியரிஷ்ல கொஞ்சம் லைட்டா ஸ்லகிஷ் மார்க்கெட். அதாவது மார்க்கெட் ஸ்லோவா இறங்குற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். பட் இதெல்லாமே வந்து ஒரே நாள்ல ஒரு அரை மணி நேரத்துல $5 ஏறி நிக்கிறதுலாம் சாத்தியம். அந்த மாதிரி நடக்கிறதுலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் டெய்லி நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா டெய்லி கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ட்ரேடர்ஸ் வந்து டெய்லி நிறைய நியூஸஸ் வந்து வெளியாகி இருக்கும் சார். அதாவது என்னென்ன நியூஸை வந்து கேதர் பண்ணிக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ட்ரேடர் வந்து கேதர் பண்ணிக்கணும் சார்? இன்ஃபர்மேஷன் அசைச்சு அவங்களை எடுத்தோம்னா ஃபண்டமெண்டல் நியூஸ் கேதர் பண்ணலாம், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். இது வரும், இதனால இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம் சொல்லுவேன். முக்கியமாக கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் கொடுக்குறோம். இந்த 10 காலுக்கு கொடுக்குற லெவல்ஸ் கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட் வெஞ்சர்ஸ்ல இல்லாமல் கமாடிட்டிஸ் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா 3 நாள் இலவசமா அதே அளவுகள் உங்களுக்கும் கொடுப்போம். அந்த அளவுகளை பயன்படுத்தி பாருங்க. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி எல்லாரும் க்ரூட் ஆயில் ட்ரேடரா இருப்பீங்க, ஆயிலோட மூவ்மெண்ட்ஸ்க்கு கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அந்த லெவல்ஸை பார்த்து நீங்க இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 3 days கண்டினியூஸா ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி அளவுகள் கிரேட் வெஞ்சர்ஸ்ல கொடுத்து சேரணும்னு நினைச்சா சேர்ந்து பண்ணலாம். இல்ல வேற எங்க கிடைச்சாலும் தாராளமா எடுத்து பண்ணலாம். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் முத்து. வணக்கம் சார். எனக்கு உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. 2 கொஸ்டின். ஒன்னு வந்து என்செக்ஸ்ல கான்ட்ராக்ட் வந்து டிசம்பருக்கு பின்னாடி ஜனவரி பிப்ரவரிக்கு ஓபன் ஆகல.
ஏன்னா தொடர்ந்து பேசுங்க. MCXல கான்ட்ராக்ட்ஸ் ஜனவரி பிப்ரவரி கான்ட்ராக்ட் ஓபன் ஆகணும் சார். ரெண்டாவது MCX ஸ்டேட் கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது 2/2 செல் போட்டாக்கா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. 2/5 செல் மெசேஜ் வருது. இது ரெண்டுக்கும் ரைட். சரி, அதாவது முதல் கேள்வி 2015 கான்ட்ராக்ட்ஸ் இன்னும் எதுவும் ஓபன் ஆகல. ஆனால் அது எதனால ஓபன் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா MCXல இருந்த பழைய மேனேஜ்மெண்ட் முழுமையா வெளியில போனால் மட்டும்தான் நாங்க வந்து 2% கீழே வச்சா மட்டும்தான் நாங்க வந்து அடுத்த கான்ட்ராக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு FMC MCX கிட்ட கட்டளையினால கொஞ்சம் பெண்டிங்ல இருந்தது. சென்ற வாரம் புதன்கிழமை அன்னைக்கு அவங்க மொத்தமா வெளியேறிட்டாங்க. மேஜர் ஸ்டேக்கர்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதர் பேங்க்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, கோடாக்கும் எடுத்திருக்காங்க அதிகபட்சமா. ஸோ இவங்களாம் எடுத்திருக்கிறதால இப்போ கம்ப்ளீட்டா ஆன் கண்ட்ரோல். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே, அதாவது வழக்கம் போல க்ரூட் ஆயில் 4 கான்ட்ராக்டோ இல்ல 5 கான்ட்ராக்டோ இல்ல சில்வர் 3 கான்ட்ராக்ட், கோல்டு 3 கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தடுத்து இந்த வீக்ல ஓபன் ஆயிடும். ஒன்று. இரண்டாவது கேள்வி ஜனவரி டு டிசம்பர்ல வந்து கான்ட்ராக்ட் வந்து போகுது. அதான் அந்த கான்ட்ராக்ட்ஸ் முடிச்சு. சார், MCX நேச்சுரல் கேஸ் வந்து செப்டம்பர்ல வந்து ஒரு அப்ட்ரெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 242 239 லெவல்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. இது என்ன இம்பாக்ட் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா செப்டம்பர்ல வந்து ஒரு அப்ட்ரெண்ட் கொடுக்க நேச்சுரல் கேஸ்? செப்டம்பர் அக்டோபர் இட்ஸ் அகைன் வின்டர் சீசன். அதனால வின்டர்னா மேல போகும் அப்படிங்கிறது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படின்னு எல்லாரும் பை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா யார் தான் விற்கிறது? அதனால வந்து நம்ம நடக்கும் போது கவனிப்போம், முன்கூட்டியே போர்காஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். மேலும் பேசலாம் சார். திருநெல்வேலியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜ். ஹலோ, சொல்லுங்க ராஜ். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். காப்பர் கொஸ்டின் வந்திருக்கேன். ஷார்ட் கொஸ்டின் வெயிட் பண்ணலாமா? இல்லையா? காப்பர் எந்த விலையில எங்க ஷார்ட்ல இருக்கீங்க? 427.20. என்னங்க? 427.20. பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்களே. மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸும் இல்ல நேற்று, அதனால நீங்க ஷார்ட்டை ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. பட் மோஸ்ட்லி இன்ட்ராடேலயே முடிச்சுக்க பாருங்க. இன்கேஸ் இன்னைக்கு 428 ரூபாய் 60 காசுக்கு மேல ஏறுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியிட்டு ஃப்ரெஷ்ஷா வேணாலும் பையிங் எடுத்துட்டு சரியா ஒரு 80 பைசா லாபத்துல வெளியாகுங்க. அதே வந்து ஷார்ட் 426 ரூபாய் 70 காசுக்கு செல் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி போட்ட ஷார்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி 425 70 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி வெளியாகலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயராமன். ஸ்ப்ரெட்ஸ் பத்தி கேட்கணும். ஸ்ப்ரெட்ஸ்னா என்ன? அது கமோடிட்டி யூஸ் பண்ண முடியுங்களா? ஸ்ப்ரெட்டுங்களா? ஸ்ப்ரெட்ஸ். ஓகே. சி, ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னா என்னன்னா கோல்டு மெகால ஒரு லாட் பை பண்ணிட்டு கோல்டு மினில அதுக்கு ஈக்குவலண்டா 10 லாட்டா செல் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அந்த கேப் வரும் இல்லையா, அதாவது ஸ்ப்ரெட் கேப் அப்படின்னுவாங்க. ஸோ இதுல இருக்க நீங்க அதுல பை இதுல செல் பண்ணும் போது என்ன டிஃபரன்ஸ் வருதோ அந்த டிஃபரன்ஸ் இல்லாமல் லாபகரமா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து கோல்டு மெகாவை கட் பண்றதோ இல்ல கோல்டு மினியை பைபேக் பண்றதோ இல்ல ஓவராலா மொத்த பொசிஷனையும் முடிக்கிறதோ பார்த்து வெளியாகலாம். இது மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரெட்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு, தட் இஸ் நம்மள மாதிரி ஸ்பெகுலேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகாது. ஜாபிங் டெஸ்க்கு தான் அது மோஸ்ட்லி எடுபடும். சார், காப்பர் வந்து ஆகஸ்ட்ல வந்து டிக்ளைன் ஆன் சைனா மேனுஃபேக்சரிங் டேட்டா ஃபார் ஆகஸ்ட்ல சொல்லிருக்காங்க. இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து காப்பர் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு சார்? மோஸ்ட்லி சைனீஸ் எக்கானமியும் அண்ட் யூரோப்பியன் எக்கானமியும் பெருசா க்ரோற மாதிரி தெரியல. இப்போதைக்கு எந்த ஒரு செய்தியும் வெளியாகாதனால மார்க்கெட் அவங்களோட எக்கானமியே கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கிறதுனால டிமாண்ட்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஸோ டிமாண்ட்ஸ் குறைவா இருக்கும் அப்படிங்கறதால முதல் ஸ்டெப் இறங்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி பெரிய அளவுல ஏறாது. ஸோ இறங்கறதுக்கான சாத்தியக்குறிகள் இன்னும் பெருசா நியூஸ் வெளியாகல. இது ரெண்டுமே இல்லாதனால இப்போதைக்கு பியூர் இன்ட்ராடே மார்க்கெட் தான். ட்ரேடிங்ல வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் சார்? சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லும்போது ஞாபகம் வருது. அந்த முன்னே 2வது கேள்வி கேட்டிருந்தாங்க, SMS வந்து 2 வாங்கினா 4 வருது அப்படிங்கிறது. அது அந்த நிறுவனத்துல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஏன் அப்படி வருதுன்னு கேளுங்க. அது கண்டினியூவா வந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. நன்றி. கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து ஸ்பெசிபிக்கா ஏதாவது ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணுமா சார்? ட்ரேடிங்ல ரூல்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் தான் உங்களுக்கு ரூல்ஸ்னே சொல்லலாம். அந்த டிசிப்ளின்குள்ள ஒருத்தவங்க ஸ்டிக் ஆகுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு. பட் மோரலஸ் இப்போ வந்து தமிழ்நாடுல எவ்வளோ சேஞ்சஸ். இன்ட்ராடே தான் பண்ணணும், கமாடிட்டிஸ்னா இப்போ இன்ட்ராடே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுவே பெரிய விஷயம். அடுத்த லெவல் என்னன்னா அதிகமா இன்னும் ஆசைப்படுற மட்டும் குறையல. 10% எதிர்பார்க்குற இடத்துல
20% எடுத்துட்டு எதிர்பார்த்து மேலும் மேலும் லாபம் தேடி நஷ்டமாகிறது தான் உண்டு. அதை மட்டும் அவாய்ட் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா எல்லா கமாடிட்டியுமே அந்த இடத்துல தான் இருக்கு சென்டர் ஓடும். ஸோ பெரிய அளவு நஷ்டமாகிறதுக்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் கிரேட் வெஞ்சர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்ததுல சென்ற 3 மாதம் கண்டினியூவா லாபம் எடுத்தவங்க 686 பேர் இருக்கும். அதாவது 3 மாதம் ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து லாபம் எடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா போறதுங்கிறது இட்ஸ் a வெரி பிக் சைன் அண்ட் குட் சைன் ஆல்சோ. அடுத்த வருஷம் மார்க்கெட்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஸ்டார்ட் ஆகும், இப்போ செப்டம்பர் செகண்ட் வீக்ல நல்லா ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கும்போது இன்னும் லாஸ் குறைச்சி ப்ராஃபிட்ஸ் அதிகப்படுத்தி எடுக்கலாம். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராமசாமி சார். சார் கிட்ட பேசணும். பேசுங்க ராமசாமி சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். இந்த நேச்சுரல் கேஸ் 250 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் போலாமா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்விங்க 5810 குரூடு லாங் போலாங்களா? ஒன்னு ரெண்டு சொல்லுங்க சார். 280 ஸ்டாப் லாஸ் போடலாமான்னு கேக்கு. 250 நேச்சுரல் கேஸ் 250 ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நீங்க சைக்கலாஜிக்கல் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. அது ஒன்றும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 3 ரூபா மார்க்கெட் 2 ரூபா 30 பைசா டிஃபரன்ஸ் ஜஸ்ட் லைக் தட் ஹிட் ஆயிட்டு நாளன்னைக்கு நேச்சுரல் கேஸோட இது வெளியாச்சு, மீன் இன்வென்ட்ரி வெளியாகும் போது மார்க்கெட் ஒரு ஹைக் கொடுத்துனா கண்டிப்பா அடிச்சிடும். அதனால அதுக்கு பதிலாக ஆயில் கேட்டீங்க, ஆயில் 5810 வைக்கலாம், பை பண்ணலாமா அப்படின்னு கேட்கறீங்க. பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து $92 கீழே மார்க்கெட் இறங்கி செட்டில் ஆச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரெடினா பை பண்ணிட்டு ஒரு 100 பாயிண்ட் இருக்கும் வெயிட் பண்ணலாம். சார் இன்னைக்கு ட்ரேடிங்ல வந்து அலுமினியம் அண்ட் லெட் க்ரூட் ஆயில் வந்து என்னவா இருக்கும் சார் இன்னைக்கு ட்ரேடிங்ல? ஆயில் வேணா எடுத்து பார்க்கலாம். 5825க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். 7 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. அதே டவுன் சைட்ல 5812 இருந்துச்சுன்னா செல் போகலாம். 6 ரூபா தான் ஆகும், இருந்தாலும் ஒரு 8 ரூபாய் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் நைமேக்ஸ் இல்லைங்கிறதுனால, நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் குறைவா இருந்ததுனால இன்னைக்கு ப்ராஃபிட்ஸும் கம்மியா இருக்கு. அலுமினியம் பொறுத்த வரைக்கும் வேண்டாம், இன்னைக்கு என்ட்ரி கொடுக்க வேண்டாம். லெட் அஸ் டேக் லெட் 135 ரூபாய் 55 காசுக்கு மேலே இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். 25 பைசா லாபத்துல வெளியாகிறது நல்லது. அதே டவுன் சைட்ல 134 ரூபாய் 80 காசுக்கு செல்லிங் போயிட்டு 30 பைசா லாபத்துல வெளியாகும். மேலும் பேசலாம் சார். சிவகங்கையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மாரியப்பன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மாரியப்பன். சார் $1290 மேல போச்சு கோல்டு. இப்ப டவுன் ஆயிடுச்சு. கோல்டு ஏறுமா இறங்குமா சார்? ட்ரெண்ட் சொல்ல முடியுமா? இல்லங்க, இட்ஸ் பியூர் மார்க்கெட் சைட் வே மார்க்கெட்ல இருக்கு. 1280 பிரேக் ஆயிட்டு $8 இறங்கணும்னு அந்த மாதிரி இறங்கிட்டு மறுபடியும் மார்க்கெட் அந்த $10 1280க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த 1272 பிரேக்கிங் மார்க்கெட் 2 நாள் செட்டில் ஆச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஒரு $10 இறங்க ஆரம்பிக்கலாம். இல்ல $1305க்கு மேல ஏறினாதான் ஒரு 2 நாள் செட்டில் ஆச்சுன்னா தான் பை ட்ரெண்டே ஆரம்பிக்கும். இதனிடையில மார்க்கெட் சைட்வே மார்க்கெட். ஸோ இப்போதைக்கு வந்து இன்ட்ராடே மூவ்மெண்ட்றதுனால இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்றது நல்லது. சார் கோல்டு வந்து ஒரு ஸ்லகிஷ் டிமாண்ட் கொடுக்க ரீசன் என்ன சார்? ஆல்வேஸ் இந்த ஆகஸ்ட் செகண்ட் வீக் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆகஸ்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்ப டல் பீரியட் ஃபார் த யூஎஸ் மார்க்கெட் ஆர் த குளோபல் மார்க்கெட் இட் செல்ஃப். அது முடிஞ்சு இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்ல வந்து ரஷ்யா உக்ரைன் டென்ஷன்ஸும் பெரிய அளவுல இல்லை, யூஎஸ் எக்கானமியும் பெரிய அளவுல மாறுதல் இல்லை, யூரோப்பியன் சைனீஸ் எக்கானமியும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ எல்லாமே பிளாட்டா இருக்கிறதுனால மார்க்கெட் ரேட்டும் பிளாட்டா இருக்கு. இதே வந்து எல்லாமே பிளாட்டா இருக்கும்போது மார்க்கெட் ரேட் ஏறுச்சுன்னா ஏன் ஏறுச்சுன்னு கேட்கலாம். ஸோ மூவ்மெண்ட்ஸே இல்லை மார்க்கெட்ல. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி காஸ். இந்த அடுத்த ஓரிரு வாரங்களில் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். கமாடிட்டியில வந்து ஒரு குட்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து டிஃபர் ஆகுமா சார்? கமாடிட்டி கண்டிப்பா ஆப்வியஸ். கோல்டை பொறுத்த வரைக்கும் பை மந்த்லி, சில்வரும் பை மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ், காப்பர் அகெயின் பை மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் தான் வரும், க்ரூட் ஆயில் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் வரும், காப்பர் இது லெட் ஜிங்க் அலுமினியம் நிக்கல் இது எல்லாமே மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ், நேச்சுரல் கேஸ் அகெயின் பை மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ். தொடர்ந்து பேசுவோம் சார். ஈரோட்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜேந்திர பிரசாத், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், நான் ராஜேந்திர பிரசாத் பேசுறேங்க. சொல்லுங்க சார். நாங்க கிளைண்ட் தாங்க. கரன்சி எப்ப சார் லான்ச் பண்றீங்க ஈரோடுக்கு? ஈரோடு இல்ல, கரன்சி கிரேட் வெஞ்சர்ஸ்ல எப்போ லான்ச் பண்ணீங்க கேளுங்க. லான்ச் பண்ணுவோம் கண்டிப்பா சொல்றேன். நானும் 3 நாள் 1 வாரம் சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். பட்
எப்ப சில சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெற்றால் இது நாளைக்கே கூட லான்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாமே தயாரா இருக்கு. எனக்கு அக்யூரசி ப்ராப்பரா எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நான் பெண்டிங்ல இருக்கு. இந்த சார்ட்டிங் சைடு எல்லாமே வந்ததும் உங்களுக்கு டைரக்ட் லான்ச் தான். மேலும் பேசுவோம் சார். திருநெல்வேலியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணியம். வணக்கம் சார். சொல்லுங்க சுப்பிரமணியம். எனக்கு இந்த கமோடிட்டில யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இந்தியன் மார்க்கெட்டுக்கும் பெரிய கேள்வி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வேற கேள்வி சார் உங்களுக்கு வணக்கமே சொல்ல. சாரி சார் வணக்கம். ரெண்டாவது இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் சொல்றாங்க. ஆப்ஷன் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கா அதுன்னு தெரிஞ்சுக்கணும். யூஎஸ் மார்க்கெட் அதாவது கோல்டோட விலை நம்ம கமாடிட்டிஸ்ல எந்தெந்த கமாடிட்டிலாம் ட்ரேட் பண்றோமோ அதுல தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, முக்கியமா கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவோட வியாபாரம் எங்க அதிகமா நடக்குது, எங்க பிரைஸ் பிக்ஸ் ஆகுதுன்னா யூஎஸ்ல தான் பிக்ஸ் ஆகுது. ஒன்று. இரண்டாவது, தங்கமும் வெள்ளியும் பெரிய அளவுல வியாபாரம் நடக்கிறது எங்க நடக்குதுன்னா அமெரிக்காவில் தான் நடக்குது. சோ அமெரிக்கா மார்க்கெட் விடுமுறையாக இருந்தால் இந்த வியாபாரம் அங்க நடைபெறாது. அதனால மார்க்கெட்டோட விலை நிர்ணயிக்கப்படாது. கோல்ட் ரேட் எங்க நிர்ணயிக்கப்படுதுன்னா லண்டன்ல நிர்ணயிக்கப்படும். ஆனா எதை பார்த்தோன்னா யூஎஸ் நடக்கிற ரேட்ஸை பார்த்து மூவ்மெண்ட்ஸை வச்சுதான் இங்க ரேட் பிக்ஸ் ஆகும். ஸோ யூஎஸ்ஏ மார்க்கெட் அன்னைக்கு க்ளோஸ் அப்படின்னா கண்டிப்பா இங்க லண்டன்ல பிரைஸ் பிக்ஸ் ஆகாது. நம்ம இங்க சென்னையிலயோ இல்ல இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தோம்னா எந்த ரேட்டை வச்சு ஃபாலோ பண்ணுவோம்னா லண்டன்ல பிக்ஸ் ஆகக்கூடிய ரேட்டை வச்சு தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ முதல்ல முக்கியமான மார்க்கெட்டே க்ளோஸுங்கிறதுனால அக்ராஸ் த குளோப் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா முன்பேற வர்த்தகம், அதாவது இன்னைக்கு வாங்கி அந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ள என்னைக்கு வேணாலும் விற்கலாம். இந்த மாதிரி ஒரே கமாடிட்டிக்கு 2-3 கான்ட்ராக்ட் இருக்கும். ஒரு சில நேரங்கள் அடுத்தடுத்த ஒவ்வொரு கான்ட்ராக்டோட விலை அதிகமா இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் கூடுதலாக இருக்கும். சில நேரங்கள் ஒரு கான்ட்ராக்டுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் விலை குறைவாகவும் இருக்கும். இதுல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த முன்பேற வர்த்தகத்தில் 5% பணம் மட்டும் கட்டி பண்ணா போதும். ஆனா ஆப்ஷன்ல 5% கூட கட்ட வேண்டாம். அதாவது இட்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் பெட்டிங் தான். ஒரு 3000 ரூபாய் பணம் 30,000 ரூபாய் கட்டினாதான் ஃபியூச்சர்ஸ்ல பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ்ல 3000 இல்ல 5000 அந்த பிரீமியம் பிரைஸ் கட்டிட்டு விலை உங்களுக்கு அது 10,000 லாபம் கூட நீங்க வச்சு பண்ணலாம். போனால் 3000 நீங்க போட்ட பணம் போயிடும். இது லாபம் தான், மொத்த பணம் 10,000 லாபம் வரும் அப்படிங்கறது தான் ஆப்ஷன்ஸ். அது MCXல another ஒரு 6 months to 8 months லான்ச் பண்றதாக முடிவெடுத்திருக்காங்க. தேங்க்யூ சார். நீங்க ஸ்டுடியோக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குறிப்பா நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சுங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிகள் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.